கொஸ்டின் நம்பர் 1 என்ன? கிமேகம் தைவதம் லோகே அப்படின்னு வந்தது இல்லையா? கிம் ஏகம் தைவதம் லோகே, அப்புறம் தான் கிம் வாப்யேகம், அது கொஸ்டின் 2. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முன்னாடி லைன் கிமேகம் தைவதம் லோகே அப்படின்னா ஹூ நீட்ஸ் டு பி த ஒன் சுப்ரீம் காட்னா நான் யாரை வச்சுக்கணும், யாரை நான் வந்து வர்ஷிப் பண்ணணும், யாரை நான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு. தைவதம் லோகே, லோகே இந்த லோகத்தில், தைவதம் கிமேகம் தைவதம், ஹூ நீட்ஸ் டு பி மை ஒன் அல்டிமேட் சுப்ரீம் காட் தட் ஐ ஷுட் வர்ஷிப் அண்ட் மை என்டையர் ஃபேமிலி ஷுட் வர்ஷிப் அப்படின்னு கேட்டதுக்கு உண்டான பதில் தான் இந்த ஸ்லோகம். பவித்ரானாம் பவித்ரம் யோ, சொல்றீங்களாப்பா? பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தைவதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யய பிதா. யோ வ்யய பிதா அதை சேர்க்கும்போது யோ அவ்யய, அது சேர்த்து சொல்லும்போது யோ வ்யய பிதா. பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தைவதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யய பிதா. ஸோ ஹூ இஸ் த சுப்ரீம் காட்? பவித்ரானாம் பவித்ரம் யோ, பவித்ரம்னாலே பியூரிட்டி. ஸோ நம்ம ஜீவாத்மாலாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் பிளெமிஷ்டு. நம்மளுக்கு வந்து நம்ம ஜீவாத்மா வந்து எந்த ஒரு உயிரினத்தோட உடம்புக்குள்ளே போகிறதோ அதுக்குரிய அந்த சுக துக்கங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு ஜீவாத்மா வந்து ஒரு மாட்டு உடம்புக்குள்ளே போகிறது, மாட்டுக்குள்ளே இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா வந்து அந்த கொசுக்கடியோ எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம மனுஷங்களுக்குள்ளே, நம்ம மனுஷாக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிற நம்ம ஜீவாத்மாக்களுக்கு வந்து நம்மளோட சுக துக்கங்கள், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையோ ஃபேமிலி பிரச்சனையோ இல்லை என்னவோ, அந்த சுக துக்கங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ ஜீவாத்மாக்களோட சைக்கிள் அது. எந்த உடம்பை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதுக்குரிய சுக் அண்ட் துக் தே ஹாவ் டு ஃபேஸ் இட். பட் பரமாத்மா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு. ஹீ இஸ் ஸோ பியூர். அதுதான் ஃபஸ்ட்டு லைன், பவித்ரானாம் பவித்ரம் யோ, ஒன் ஹூ இஸ் ஸோ பியூர். இந்த பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு சுக துக்கம் எதுவுமே கிடையாது. ஹீ இஸ் டைம்லெஸ். ஓகேவா? அந்த ஒரு பியூரிட்டி கொண்ட அந்த பரமாத்மாவை மங்களானாம் ச மங்களம், the one who is so auspicious. நம்மளுக்கு we have like lot of things that we consider auspicious, right? like குங்குமம், மஞ்சள், பூ எல்லாமே நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் மங்களகரமான சுபிக்ஷமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் பூலாம் கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து மங்களகரமான ஒரு இது. ஸோ அதெல்லாம் who created that auspiciousness, it's nothing but it's பெருமாள். ஸோ அப்படிப்பட்ட ஆஸ்பீஷியஸ்னஸ் உடைய பரமாத்மா பெருமாளை மங்களானாம் ச மங்களம் தைவதம் தேவதானாம் ச, ஹீ இஸ் காட் ஆஃப் காட்ஸ், தேவர்களுக்கே தேவன். தைவதம் தைவதம் தேவதானாம் ச அப்படின்னா தெய்வங்களுக்கே ஒரு தெய்வம், தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் மூலாதாரம். ஹீ இஸ் த காட் ஆஃப் சுப்ரீம் காட் ஆஃப் காட்ஸ். அப்படிப்பட்டவர் பூதானாம் யோ வ்யய பிதா. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ த எட்டர்னல் ஃபாதர். அவர் வந்து இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தான் பிதா. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கண்ட்ரோலர், ஹீ இஸ் அவர் பிதா, ஃபாதர். எட்டர்னல் ஃபாதர்னா, எட்டர்னல்னால் அவருக்கு வந்து அழிவே கிடையாது.
அப்படிப்பட்ட பகவான் விஷ்ணுவை தான் உன்னோட அல்டிமேட் பகவானாக நீ வச்சுக்கணும். அவரை தான் நீ போற்றி புகழ்ந்து உன்னோட குடும்ப கடவுளாக நீ பாவனை செஞ்சு அவரை தான் நீ போற்றி பாடணும். அதுதான் உன்னோட தர்மம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம். பவித்ரானாம் பவித்ரம் யோ, ஒன் ஹூ இஸ் ஸோ பியோர். அவருக்கு இந்த சுக துக்கங்கள் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட பரமாத்மா ஹூ இஸ் ஸோ ஆஸ்பீஷியஸ், அவருக்கு மீறின ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸ் எதுலேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஹீ இஸ் த ஒன் ஹூ கிராண்டட் ஆல் தீஸ் ஆஸ்பீஷியஸ் திங்ஸ் டு அஸ். தெய்வதம் தேவதானாம் ச, தேவர்களுக்கே தேவன், மூலக்கடவுள். பூதானாம் யோவிய பிதா, இந்த பூத உடல் நம்மளுக்கு ஜீவாத்மா ஆட்டி படைக்கிற நம்மளோட எட்டர்னல் ஃபாதர். ஸோ பரமாத்மா அவர் தான் உன்னோட அல்டிமேட் காட், சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகா 16. அதுதான். ஓகேவா?